சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி டேஸ்ட் ஆஃப் டியூஸ்டேயில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்பெஷல் தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது வடை செய்கிறதுக்கு உளுந்து ஊற வச்சிடலாம். இங்கே 3/4 கப் அளவுக்கு முழு உளுந்து வச்சுருக்கோம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போது 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதுலேருந்து தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு கிரைண்டரில் மாற்றிக்கலாம். 3 கை அளவுக்கு உளுந்து ஊற வச்சுருந்தோம். அதனால் 3 கை அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மாவு அரைச்சிக்கலாம். வடை மாவு இது மாதிரி பாதி அளவுக்கு மஞ்சதும் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடை மாவை இது மாதிரி நல்லா சாஃப்டாகவும் கெட்டியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 10 வடை தான் போட போகிறேன். அதனால் இதுலேருந்து பாதி மாவை எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற வடை மாவில் ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கை கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டோன்னா தான் வடை மேலே நல்லா மொறுமொறணும், உள்ளே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்தோன்னா தான் வடை நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. கையை நனைச்சிட்டு வடை தட்டிடலாம். ஒவ்வொரு தடவையும் கையை இது மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்தோன்னா கையில் ஒட்டாமல் வடை நல்லா ஷேப்பாக வரும். இப்போது கட்டை விரலை வச்சு இது மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் வடையை போட்டுடலாம். முதல்ல நம்ம போட்ட வடைலாம் ஒரு சைடு வெந்து செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றா திருப்பி விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டே போட்ட வடைலாம் 2 சைடும் செவந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒவ்வொன்றா எடுத்துடலாம். நம்ம இதில் சேர்த்த வெங்காயம்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி கமன் வாசத்தோட மொறுன்னு வடை சூப்பராக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காமல் வடை நல்லாவே வந்திருக்கு. இது மாதிரியே எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். வடை நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். வடை நல்லா மேலே மொறுமொறணும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. இந்த வடை ஆறுனதுக்கப்புறமா நம்ம தயிர் வடை செய்யலாம். தயிர் வடைக்கு ஆறுனதுக்கப்புறமும் வடை அமுங்கி போகாமல் அதே டைமில் இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் தயிர் வடை நல்லாயிருக்கும். பஞ்சு போல் நல்லா சாஃப்டான வடை ரெடியாக இருக்குது. இப்போ இதை வச்சு தயிர் வடை ரெடி பண்ணிடலாம். தயிர் வடைக்கு தேவையான அளவுக்கு தயிரை ஆடை இல்லாமல் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தயிருக்கு தாளிப்பு போட்டு வடையில் சேர்த்துட்டோன்னா தயிர் வடை இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை தயிரில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் தயிர் வடையெல்லாம் தாளிப்பு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி தாளிப்பு போட்டு செஞ்சோன்னா தயிர் வடை நல்லா வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தயிர் புளிப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ வடை முழுகிற அளவுக்கு தயிர் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண வெங்காயம், துருவின கேரட், காரா பூந்தி, ஓம்பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தயிர் வடை வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தயிர் வடையை வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.